லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன் குழந்தைய என்கிட்ட தரியாமா? நான் பால் கொடுக்கறேன். சரிங்கம்மா. நம்ப மாட்டோம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இது ஏன் குழந்தைதான். அத்தை, பாப்பா பசியில இருக்கும். நான் பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு வரேன். அப்புறம் பாப்பாக்கு பேர் வச்சுக்கலாம். குடு சஞ்சீவ். சஞ்சீவ், நீ கூட போடா. சொந்தக்காரங்க எல்லாரும் பேசுற பேச்ச நீ கேட்க முடியாம ஓடுறியா? இன்னைக்கு உன்கிட்ட இருந்து உன் குழந்தைய பிரிச்சு உன் சந்தோஷத்தை அழிக்காம விட மாட்டேன்டி. என்ன ஸ்ரீஜா, பிரச்சனை இன்னும் பெருசாகும்னு பார்த்தேன். ஆனா அந்த அபி ஒரே வார்த்தையில எல்லார் வாயும் அடைச்சிட்டு குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்கு மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டா. இப்ப என்னடி பண்றது? அம்மா, நீ கடையில மெதுவடை போட்டு பாத்திருக்கியா? ஏய், நான் என்ன கேட்டா நீ என்னடி பதில் சொல்லிட்டு இருக்க? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாத்திருக்கியா இல்லையா? பாத்திருக்கேன். வடை எப்படி போடுவாங்க? மாவை எண்ணெயில போட்டு நேரடியா வடையை எடுக்க மாட்டாங்க. வடை கொஞ்சம் எண்ணெயில வெந்ததும் எடுத்து ஆற வச்சு திரும்பவும் எண்ணெயில போட்டு எடுப்பாங்க. என்ன சொல்ல வரா? அப்படி ஆற வச்சு போட்டாதான் வடை நம்ம நினைச்ச மாதிரி பெருசா சாஃப்டா வரும். அதுதாமா என்னோட பிளான். ஆற போட்டதுக்கு அப்புறம் தான் அபிக்கு அடுத்த அடி அடிக்கணும். ஓ, அப்பதான் நான் நினைச்சபடி என்ன சட்டில வேகிற மாதிரி இந்த குடும்பமே வேதனையில வேகும். சரிடி, பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? பண்ற. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். எங்க இருக்கீங்க? ஆட்டோல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் மேடம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம். சீக்கிரம் வாங்க. நீங்க வந்தாதான் அபி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகும். இதோ வந்துட்டு இருக்கோம் மேடம், சீக்கிரம் வந்துடுறோம். ஏ ஸ்ரீஜா, யாருக்குடி இப்ப போன் பண்ண? அபி குழந்தைய அபி கிட்ட இருந்து புடுங்க போறவங்க கிட்ட. நான் செட் பண்ண ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்து பண்ண போற கலவரத்தை மட்டும் நீ பாரு. என்னை எதிர்த்த இந்த குடும்பமே நில கொலைய போகுது. நாக்குல நரம்பு இல்லாம எல்லாரும் என்னென்ன பேசுறாங்கன்னு பாரு பாப்பா. நீ என் பாப்பா இல்லன்னு அவங்க சொன்னது கேட்டதும் அப்படியே நெஞ்செல்லாம் பதறி போச்சு தெரியுமா? அபி, சஞ்சீவ், கீழே என்னெல்லாம் பேசினாங்க பாத்தியா? இது இது நம்ம பாப்பா இல்லையா சஞ்சீவ்? அபி அழாத அபி. நமக்கு தெரியாதா நம்ம பாப்பா யாருன்னு? நம்ம பாப்பா நம்மளோடதான்னு நம்மளை கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு வயிறு எறிகிறவங்க. அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அபி.
அபி, நீ இதுக்கெல்லாம் அழக்கூடாது. நீ அபிராமி. எதையுமே எதிர்த்து துணிஞ்சு நிக்கிறவன். துணிஞ்சு நில்லு அபி. ஆமா சஞ்சீவ், நீ சொல்றதும் சரிதான். நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க நம்ம சொந்தக்காரங்களாச்சே. பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல பிரச்சனை வேண்டாம் தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே அப்படியெல்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன் சஞ்சீவ். பாப்பாவை பத்தி இனி யாராவது ஒரு வார்த்தை பேசினா கூட, தப்பா பேசினா தொண்டை அறுத்துருவேன். தொண்டையை அறுத்துருவியா? என்ன அபி சொல்ற? பின்ன நான் சும்மா விட்டுருவேனா? இனி யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டும், அப்புறம் பாரு சஞ்சீவ். நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. சரி வா, கீழே போலாம். பாப்பாக்கு வேற பேர் வைக்க டைம் ஆயிடுச்சுல்ல. பால் குடிச்சிருச்சுன்னா நம்ம கீழே போலாமா? பாப்பா பால் குடிச்சிருச்சு. சரி வா போலாம். இரு, என்ன இது Dress சஞ்சீவ்? பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல இப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? சூப்பரா இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த Dress போடக்கூடாது. இங்க வா வா, இதான் போடணும். ஓகே. என்னடாமா, கீழே போலாமா? மாரியம்மா சொல்றது சரியா தான் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க. இந்த குழந்தை அபியோடது இல்ல. யார் என்ன சொன்னா நமக்கு என்னங்க? இல்லம்மா, பெரிய வீட்டு விவகாரம், அவங்க பாத்துப்பாங்க. சரி, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். சரியா? என்னடி இது? அபி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா, திடீர்னு யாரோ வந்து இப்படி சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியலையேக்கா. மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நடந்த பிரச்சனையில அபி மனசு உடைஞ்சு போயிருப்பாடா, அதான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. சஞ்சீவ் அபி கிட்ட பேசி அபியை நார்மலுக்கு கொண்டு வந்துருவான். மா, அங்க பாருங்க. நான் தான் சொன்னலம்மா, சஞ்சு அபியை நார்மல் ஆக்கியிருப்பான்னு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வராங்க பாருங்க. ஆமாண்டா. அபி, நடந்த எதையும் நீ மனசுல வச்சுக்கல? இல்லத்த, என் புள்ள யாருங்கிறது எனக்கு தெரியும். என் மனசுக்கு தெரியும். உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும் அத்தை? இப்பதாமா என் மனசுக்கு நிம்மதியா இருக்க. வாங்க அத்தை, பாப்பாக்கு பேர் வைக்கலாம். சரிம்மா. ஐயரே, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்ல நேரம் முடிய போறதுனால நாம நேர சம்பிரதாயத்துக்கா போயிடலாம். சம்பிரதாயம் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க ஐயரே, அதை செஞ்சிடலாம். குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே இப்படி வந்து உட்காருங்க. 2 பேர் உட்காருங்க. நான் சொல்லும் போது 3 தடவை நீங்க 2 பேரும் குழந்தைய மாத்திக்குங்க. சரி. ஏய் ஸ்ரீஜா, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் நீ செட் பண்ண ஆளுங்களை காணுமேடி. இரு, கால் பண்ணி பாக்குறேன்.
நீங்க 2 பேரும் சாமி பேரை சொல்லிட்டு 3 தடவை குழந்தைய மாத்திக்குங்க. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். என்ன சொல்றது, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இன்னும் காணோம். நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஆட்டோல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் மேடம். இதத்தான் நான் அப்பவும் சொன்னீங்க. சீக்கிரமா வந்து தொலைங்க. இதோ வந்துட்டோம் மேடம், வந்துட்டோம். ஸ்ரீஜா மேடம் சீக்கிரம் வர சொல்றாங்க. ஏ என்னடியாச்சு, பேசிட்டியா? பேசிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். சரி. நீங்க 2 பேரும் ஒன்னா இந்த மஞ்சளை பிடிச்சு குழந்தையோட பேரை 3 தடவை இந்த அரிசியில எழுதுங்க. வாங்கிக்கோங்க. நீங்களும் தொட்டுக்குங்க. கைய பிடிக்குங்க. தொட்டுக்குங்க. ஓ, இதான் சீதா மேடத்தோட ஊடா? யோ, என்னையா இப்படி பேசுற? நாம 2 பேரும் கோடீஸ்வரங்க வீட்டுக்கு நடிக்க வந்திருக்கோம். அதுக்கேத்த மாதிரி பேசு. ஓ சாரி சாரி. ஓ, இதான் சீதா மேடத்தோட வீடா? அப்படி பேசு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் எஸ் எஸ். கரெக்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணு. அப்பதான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். ஓகே டியர். வா உள்ள போலாம். அம்மா அப்பா 2 பேருமே குழந்தையோட வலது காதுல 3 தடவை குழந்தையோட பேரை சொல்லணும். அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கி தொட்டில போட்டுட்டு தேனை கொடுத்துடலாம். சஞ்சீவ் நீ சொல்லு. நீ முதல்ல சொல்லு அபி. இல்ல சஞ்சீவ் நீ சொல்லு. அம்மா நீதான் சொல்லணும். டேய், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கடா. சரி, நானே சொல்றேன். அனுஷ்யா தேவி. அனுஷ்யா தேவி. அனுஷ்யா தேவி. அனுஷ்யா. ஸ்டாப் இட். யார் நீங்க? என் பேர் சுரேஷ். இது என் ஒய்ஃப் நித்யா. சரி, இப்ப அதுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு எங்க குழந்தை வேணும். அம்மா, நம்ம ஆளுங்க வந்தாச்சு. இனிமே தான் நம்ம ஆட்டம் களை கட்ட போகுது. குழந்தை வேணுமா? என்ன குழந்தை வேணும்? எங்களுக்கு எங்க குழந்தை வேணுமா? நாங்க 10 மாசம் பெத்தெடுத்த எங்க குழந்தை வேணும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணு உளறல, நீங்க தான் உளறீங்க. ஒண்ணு தெரியாம பண்ணணும், இல்லனா தெரிஞ்சு பண்ணணும். எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. சரி சொல்றேன். உங்க மருமக அபி கையில வச்சிருக்கிற குழந்தை எங்க குழந்தை.
குழந்தையா? என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, பெத்த குழந்தைய விட்டுட்டு இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன்ல, நான் பைத்தியம்தான். இனியும் அப்படி இருக்க மாட்டேன். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. உன் குழந்தைய காணோம்னா தொலைச்ச இடத்துல போய் தேடு. அதை விட்டுட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? என் குழந்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் சத்தம் போடதான் செய்வேன். ஏ அபி, என்னடி என் குழந்தைய உன் குழந்தை மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க? மரியாதையை என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. என்ன சொன்ன? உன் குழந்தையா? இது ஏன் குழந்தை. சஞ்சீவ், இவங்களை இங்க இருந்து வெளியே அனுப்பு. பிரச்சனை பண்ணோன்னே இங்க வந்திருக்காங்க. பாருங்க, கிளம்புங்க. மரியாதை இங்க கிளம்பிருங்க. சஞ்சீவ், இருடா, நான் பேசிக்கிறேன். ஏமா, விசேஷம் நடக்கிற வீட்ல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. நாங்க பிரச்சனை பண்ண வரலங்க, உண்மையை தான் சொல்றோம். அபிகிட்ட இருக்கிற குழந்தை அது எங்க குழந்தைதாங்கிற எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நீங்க இந்த குழந்தைய எங்க குழந்தைய உங்க குழந்தைன்னு எப்படி உரிமை கொண்டாடுறீங்க? என்னங்க ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் நடக்குதேன்னு பாக்குறேன், இல்லன்னா தப்பா போயிடும். போங்க இங்க இருந்து. எங்க குழந்தைய வாங்காம நாங்க இங்க இருந்து போக முடியாது. ஸ்ரீஜா, நீ செட் பண்ண 2 பேரும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம செம்மையா பேசுறாங்கடி, ஊந்து விளையாடுறாங்க. இனி போக போக பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு. நீங்க பெரிய குடும்பம், சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லி எங்க குழந்தைய நாங்க வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே? உன் குழந்தைய யாராவது தூக்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொன்னா உனக்கும் கஷ்டமா தானமா இருக்கும்? அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமா. நீங்க இப்படி அழுது பேசினா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடுமா? இது ஏன் குழந்தை, உங்க குழந்தை இது இல்ல. தெரியாம வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தெரியாமலாம் இங்க வரலங்க, நீங்க தான் தெரியாம பேசுறீங்க. உங்ககிட்ட இருக்கிற குழந்தை எங்க குழந்தைங்கிற ஆதாரம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றேன்ல, அப்பவும் இப்படியே பேசுறீங்களே. சரியா? இது உன் குழந்தைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்றல்ல, என்ன ஆதாரம் சொல்லு. சொல்றேன், நடந்தத விளக்கமாவே சொல்றேன். ஏ, அது அபி குழந்தை தானடி? அத மாத்த நீ செட் பண்ண ஆளு, அவங்க கிட்ட என்னடி ஆதாரம் இருக்கு? இருமா, சொல்லுவான் கேளு. என் ஒய்ஃபுக்கு பிரசவமான 1 மணி நேரத்துல என் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சப்ப குழந்தைய கடத்தி விக்கிற புரோக்கர் ஒருத்தன் இந்த குழந்தைய திருடிட்டு போயிட்டான். நாங்க தேடாத இடம் இல்ல, அப்புறம் ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்னு. அவ இவதான். அப்புறம் இவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும் படம் போயிடுச்சு. இவளை கண்டுபிடிச்சு விசாரிச்சதுல இவதான் உங்ககிட்ட எங்க குழந்தைய உங்ககிட்ட கொடுத்ததா சொன்னா. அபி, மங்கா எங்க குழந்தைய உங்க குழந்தைன்னு உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கிட்ட கொடுத்திருக்கா. சஞ்சீவும் அதை நம்பி எங்க குழந்தைய உங்க குழந்தைன்னு சொல்லி உங்கள்ட்ட கொடுத்திருக்காரு. இதுதான் நடந்தது.
குழந்தை காணாம போனப்போ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு.